பண்டைய காலத்தில் பிரபஞ்சம் ஒரு பெரிய வெற்றிடமாக இருந்தது. அந்த வெற்றிலிருந்து பிரம்மா, படைப்பாளி, மற்றும் விஷ்ணு, பாதுகாவலர் தோன்றினார்கள். அவர்கள் பிரபஞ்சத்தில் சமநிலையைப் பேண, மறுசீரமைப்பை எளிதாக்கும் அழிப்பு சக்தி தேவை என்பதை உணர்ந்தனர். ஒரு தீர்க்க தரிசனம் ஒரு தெய்வீக பாவனையை தாங்கவும், அழிப்பு மற்றும் மறுசீரமைப்பை ஒருங்கிணைக்கும் வருகையை முன்னறிவித்தது. அந்த பாவனை சிவபெருமான். புராணங்கள் போன்ற பண்டைய நூல்களின்படி ஒரு அகால பிணி சுடர் தோன்றியது, முடிவில்லாமல் நீட்டியது. பிரம்மா மற்றும் விஷ்ணு அதன் ஆரம்பத்தையும் முடிவையும் கண்டுபிடிக்க முயன்றாலும் அவர்களால் தோல்வியடைந்தனர். அந்த சுடரின் உள்ளிருந்து சிவபெருமான் தோன்றினார், ஒளிமிக்க மற்றும் நித்தியமானவர். அவரது உடல்நிலை படைப்புக்கும் பாதுகாப்புக்கும் தேவைப்படும் அழிப்பின் நியாயத்தை பிரதிநிதித்தது. பிரம்மாவும் விஷ்ணுவும் சிவபெருமான் உன்னதமானது மற்றும் அவர்களின் பங்களிப்புகளை சமநிலைப்படுத்துவதாக கருதினர்.